ஒருவர் எடுத்து வாசிக்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 18 வசனத்தை தேவ பிள்ளைகளில் ஒருவர் சத்தமா வாசிக்கலாம். சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது. ரட்சிக்கப்படுகிற நமக்கு அது தேவ பலனாய் இருக்கிறது. கரங்களை தட்டுற லேலியா சொல்லுங்க அல்லேலூயா. கரங்களை அசைக்கிற லேலியா சொல்லுங்க அல்லேலூயா. வேதம் தெளிவா சொல்லுகிறது, சிலுவையை குறித்த உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கு அது தேவ பலனாய் இருக்கிறது. அல்லேலூயா. இன்றைய தினத்தில் நாம் சிலுவையை குறித்த உபதேசங்களை நாம் தியானித்து, சிலுவையில உண்டான உபதேசத்தின் மூலம் வருகிற எல்லா ஆசீர்வாதங்களையும் நன்மைகளை நாம் சுதந்திரித்து அனுபவிக்க போகிற பிள்ளைகளாக காணப்பட போகிறோம். அல்லேலூயா. மகிழ்ச்சியா இருக்கிறவங்க கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்லுங்க. கரங்களை அசைக்கிற அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, சிலுவையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் உண்டான ஒவ்வொரு உபதேசங்களும் நமக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தையும் மிகுந்த சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நித்திய ஜீவனை அது நமக்கு கொண்டு வருகிறதாய் காணப்படுகிறது. அல்லேலூயா. ஆகையால் இந்த சிலுவையை குறித்த உபதேசத்தை நீங்க சரியா கவனித்து அதை நீங்கள் உங்கள் இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு அதை உட்கொள்ளுகிறவர்களாக காணப்பட வேண்டும். அல்லேலூயா. வேதம் தெளிவா சொல்லுகிறது, சிலுவையை குறித்த உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற தேவ பிள்ளைகளாகிய நமக்கு அது தேவ பலனாய் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இன்னைக்கு சிலுவையை குறித்த உபதேசத்தை கேட்கிறதற்கு மக்களுக்கு விருப்பம் இல்லை. காரணம் என்னவென்றால் எல்லா ஜனங்களும் கெட்டு போகிறவர்களாக பைத்தியம் பிடித்த ஜனங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகையால் அவர்கள் சிலுவையை குறித்த உபதேசத்தை கேட்கிறதற்கு மனதற்றவர்களாக விருப்பம் இல்லாதவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கோ சிலுவையை குறித்த உபதேசம் அது தேவ பலனாய் இருக்கிறது. அது நம்மை ரட்சித்து நித்திய ஜீவ ராஜ்யத்தில் கூட்டி சேர்த்து நம்மை வாழ வைக்கிறதாக இருக்கிறது. ஆகையால் தான் வேதம் தெளிவா சொல்லுகிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாக இருக்கிறது. அல்லேலூயா. எது ரட்சிக்கப்படுகிற நமக்கு தேவ பலனாக இருக்கிறது என்று பார்ப்போமானால், சிலுவையை குறித்த உபதேசம் தான் ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாக இருக்கிறது. அல்லேலூயா. நீங்கள் நானும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாலே நித்திய ரட்சிப்பினால் ரட்சிக்கப்பட்டு நித்திய ஜீவனை சுதந்தரித்து தேவனுடைய ராஜ்யத்திலே நம்மை ஆண்டவர் கூட்டி சேர்த்து நித்திய காலமா வாழ்ந்திருக்க செய்ய போகிறார். அல்லேலூயா. ஆகையால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த சிலுவையை குறித்த உபதேசத்தை சரியா கவனித்து கேட்க வேண்டும். இதில் இருக்கிற தேவ பலனை நாம் பெற்று அனுபவிக்கிற பிள்ளைகளாக காணப்பட வேண்டும். அல்லேலூயா. சிலுவையை குறித்த உபதேசம் என்ன, அதைத்தான் நாம் இப்பொழுது தியானிக்க போகிறோம். ஒருவர் எடுத்து வாசிக்கலாம். கலாத்தியருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின நிருபம் 3 அதிகாரம் 13 வசனத்தை தேவ பிள்ளைகளில் ஒருவர் சத்தமா வாசிக்கலாம். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். கரங்களை தட்டுவோம்.
ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கரங்களை அசைத்து அல்லேலூயா சொல்லுங்க. இது தேவனுடைய உபதேசம். இது தேவ பலனாக நமக்குள்ள இறங்கி வருகிற ஜீவ உபதேசமாய் இருக்கிறது. அல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதி இருக்கிறபடி நியாயப்பிரமாணத்தின் காலத்துல ஒரு பெரிய குற்றத்தை செய்கிற கொலை குற்றவாளியாக இருக்கிற ஒரு மனிதன் அல்லது கொடூரமான குற்றங்களை செய்து தேச துரோகிகளாக வாழுகிற ஒரு மனுஷன் என்ன செய்யப்பட வேண்டும் என்றால், அவன் கொன்னு மரத்திலே தூக்கப்பட வேண்டும் அல்லது மரத்திலே தூக்கி கொலை செய்யப்பட வேண்டும். இது தேவனுடைய நியாயப்பிரமாணத்தில் சட்டதிட்டமாக இருந்தது. இந்த சட்டதிட்டம் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக ஆண்டவர் கொடுக்கப்பட்ட சட்டதிட்டமாக இருந்தது. தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை பெற்ற இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை மீறி கொடூர பாவ செயல்களை செய்யும் பொழுது அல்லது தேவனுக்கு விரோதமாக கலகம் பண்ணி அல்லது ராஜாவுக்கு விரோதமாக கலகம் பண்ணி தேச துரோகம் செய்கிறவர்களாக வாழுகிறவர்கள் யாரா இருந்தாலும் அவர்கள் மரத்தில் தூக்கி கொலை செய்யப்பட வேண்டும் என்கிறது தேவனுடைய நியாயப்பிரமாண சட்டதிட்டமாக இருந்தது. அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்கள், இந்த நியாயப்பிரமாண சட்டதிட்டங்கள் இஸ்ரவேல் ஜனங்களை ஆளுகை செய்த ரோம அரசாங்கத்தின் மூலம் சிலுவையில தூக்கி கொலை செய்யப்படுகிற ஒரு சட்டதிட்டமாக மாறிவிட்டது. அல்லேலூயா. நியாயப்பிரமாணத்தின் காலத்துல அது ஒரு மனிதன் தப்பு செய்யும் பொழுது, துணிகர பாவம் செய்யும் பொழுது, கொலை குற்றம் செய்யும் பொழுது அல்லது தேச துரோக செயல்களை நடப்பிக்கும் பொழுது அவன் மரத்திலே தூக்கி கொலை செய்யப்பட வேண்டும். அந்த சட்டத்திட்டம் மறுநாளிலே கடுமையாகி ரோம அரசாங்கம் யூதேயாவையும் எருசலேமையும் ஆளுகை செய்த நாட்களிலே அவர்கள் ஜனங்களை சிலுவையிலே ஆணி அறைந்து கொலை செய்கிற சட்டமாக அந்த சட்டத்தை மாற்றிவிட்டார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகையால் பெரிய குற்றவாளிகள் எல்லாம் மரமாகிய சிலுவையிலே பாருங்கள் ஆணி அறைந்து கொலை செய்யப்படுகிறவர்களாக மாறினார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதைத்தான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, மரத்திலே தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதி இருக்கிறது. அப்ப மரத்திலே தூக்கி கொலை செய்யப்படுகிறவன் அல்லது சிலுவையிலே ஆணி அறைந்து கொலை செய்யப்படுகிறவன் அவன் சபிக்கப்பட்டவன் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி சபிக்கப்பட்டவர்களை தான் மரத்திலே தூக்கி கொலை செய்வார்கள் அல்லது சிலுவையிலே ஆணி அறைந்து கொலை செய்வார்கள். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜீவனுள்ள தேவன். அவர் எல்லா ஆசீர்வாதத்துக்கும் ஐஸ்வர்ய சம்பன்னராக இருக்கிற கர்த்தர். இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏன் சபிக்கப்பட்டவர் என்று சொல்லி அவரை சபித்து சிலுவையிலே ஆணி அறைந்தார்கள் என்று பார்ப்போமானால், நீங்கள் நானும் செய்த துணிகர பாவம். அல்லேலூயா. நியாயப்பிரமாணத்திலே வாழ்ந்த இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த துணிகர பாவம், புறஜாதி மக்கள் செய்த துணிகர பாவம். இந்த பாவங்களின் நிமித்தம், இந்த அநியாயங்களின் நிமித்தம் தேவன் தம்முடைய சாயலிலே சிருஷ்டித்த மனிதர்களும் மனுஷிகளும் செய்த துணிகர பாவத்தினாலே மனுஷர்களும் மனுஷிகளும் சபிக்கப்பட்டவர்களாக மாறினார்கள். இந்த சாபத்தை நம்மை விட்டு மாற்றுகிறதற்காக ஒரு பாவமும் அறியாத இயேசு நமக்காக சிலுவையிலே ஆணி அறைந்து கொலை செய்யப்படுகிறதற்கு 6 மணிக்கூர் நேர இரத்த வெள்ளத்தில் துடி துடித்து உங்களுடைய என்னுடைய சாபங்களை மாற்றி நம்மை ஆசீர்வதிக்கிறதற்காக இயேசு சிலுவையில தொங்கி நமக்காக சாபமானார். அல்லேலூயா. அல்லேலூயா. கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கரங்களை அசைத்து அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மளை நீங்களாக்கி மீட்டுக் கொள்ளுகிறதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, ஒரு பாவமும் அறியாத இயேசு கிறிஸ்து, சகல ஆசீர்வாதத்திற்கு சம்பூர்ணமான ஐஸ்வர்ய சம்பன்னராக இருந்த இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை அக்கிரமங்களையும் தம்முடைய சரீரத்தில் சுமந்து கொண்டு சிலுவையில கரங்களில்
கால்களில் ஆணி அறைய அவர் ஒப்பு கொடுக்கப்பட்டு சிலுவையில இரத்த வெள்ளத்தில் தொங்கி துடித்தபடினால் அவர் நம்முடைய சாபங்களை சிலுவையில ஆணி அறைந்து நமக்கு ஆசீர்வாதத்தை தரும்படி அவர் சிலுவையிலே சாபமானார். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அப்ப இயேசுவை எதற்காக சிலுவையில ஆணி அறைந்து கொலை செய்தார்கள் என்றால், நாம் செய்த அநியாயத்திற்காக, அக்கிரமத்திற்காக, நாம் சபிக்கப்பட்டவர்களாக இருந்தபடினால் நம்முடைய சாபங்களை நீக்கி நம்மை ஆசீர்வதிக்கிறதற்காக ஒரு பாவமும் அறியாத இயேசு கிறிஸ்து சிலுவையில நமக்காக சாபமானார். அல்லேலூயா. இப்பொழுது ஆண்டவர் நியாயப்பிரமாணத்தின் மூலம் உண்டான சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். நீங்களும் நானும் செய்த அநியாயத்திற்கு, அக்கிரமத்துக்கு தக்க தண்டனையாகிய சிலுவை மரணத்தை அடைய வேண்டிய நாம், மரத்திலே தொங்கப்பட்டு கொலை செய்யப்பட வேண்டிய நாம், இன்றைக்கு நாம் இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில அவர் தொங்கினபடியினாலே அந்த நியாயப்பிரமாண பாவங்களுக்கு, சாபங்களுக்கு நாம் நீங்களாக்கி கர்த்தராக இயேசு கிறிஸ்துவாலே மீட்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. கரங்களை அசைத்து அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஆகையால்தான் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். அப்ப இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் ஆணி அறைந்து இரத்தம் சிந்தி சிலுவையில் தொங்குகிறது நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டு நம்மை ரட்சித்து அவருடைய ராஜ்யத்தில் கூட்டி சேர்க்கிறதற்கு தான் இயேசு சிலுவையிலே தொங்கி ரத்தம் சிந்தினார். அல்லேலூயா. அவர் சிலுவையிலே தொங்கி ரத்தம் சிந்தினபடினாலே நியாயப்பிரமாணத்தின் பாவத்திலிருந்து நாம் மீட்டுக் கொள்ளப்பட்டு புதிய கிருபையின் பிரமாணத்தின் பிள்ளைகளாக, நித்திய ஜீவனை சுதந்திரித்து வாழ்கிற பிள்ளைகளாக நாம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. இந்த நல்ல பாக்கியத்தை நமக்கு ஏற்படுத்தி தந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. நீங்கள் நானும் சிலுவையிலோ மரத்திலேயோ தொங்கி சாக வேண்டிய இடத்துல நமக்காக சிலுவையில தொங்கி மரித்த இயேசு கிறிஸ்துவுக்காக கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. கரங்களை அசைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. இன்னும் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். பிலிப்பியர் எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 6, 7, 8 வசனத்தை வாசிக்கலாம். அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் பாருங்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேவனுடைய ரூபம். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் ஆவியாக வார்த்தையாக இருக்கிறார். அந்த ஆவியாகிய வார்த்தையாகிய தேவனுடைய ரூபம் தான் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அப்ப ஆவியாகிய வார்த்தையாகிய தேவ ரூபம் தான் இயேசு. அல்லேலூயா. ஆவியாகிய வார்த்தையாகிய தேவன் தான் இயேசு. அல்லேலூயா. இந்த தேவன் பாருங்க, தேவனுக்கு சமமாய் இருப்பதை, தேவனுடைய ரூபமாய் இருப்பதை அவர் கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல். அல்லேலூயா. நாம் தேவனுடைய ரூபம், நாம் தேவனுக்கு சமமாக இருக்கிறேன் என்று சொல்லி அதை அவர் கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் அவர் என்ன செய்தார், நமக்காக அவர் என்ன செய்தார் என்கிறத நாம் கீழே வாசிக்க போகிறோம். கீழே வாசிங்க. தம்மை தாமே வெறுமையாக்கி பாருங்க. தம்மை தாமே அவர் வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்தார். தேவனுடைய ரூபத்தில் இருந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்ப நம்மை மீட்டு ரட்சிக்கிறதற்காக, நம்ம தேவனுடைய ராஜ்யத்தில் சேர்க்கிறதற்காக அவர் பாருங்கள், தேவனுடைய ரூபமாய் இருந்தவர் பாருங்கள், தம்மை தாமே வெறுத்து அடிமையின் கோலமாகி மனுஷ சாயலாக மாறினார். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. மனுஷ சாயலாக, மனுஷ ரூபம் எடுத்து மனுஷ சாயலாக மாறினார். தேவ சாயல் வேற, தேவனுடைய ரூபம் வேற, மனுஷ சாயல் வேற, மனுஷனுடைய ரூபம் வேற. அல்லேலூயா. இப்ப இயேசு கிறிஸ்து என்கிற தேவன் அவர் ஆவியும் வார்த்தையுமாக இருந்த தேவனுடைய
ஆழ்த்தத்துவமாகிய ரூபமாயிருந்தார். தேவனுடைய அவர் ஆழ்த்தத்துவமாகிய அவர் சரீரமாக இருந்தார். அந்த ஆண்டவர் தேவனுக்கு ஒப்பாய் இருப்பதை அவர் கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தேவனுடைய ராஜ்யத்தில் நித்தமும் மகிழ்ச்சியாக இருப்பதை அவர் கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் அவரிடத்திலிருந்து இழந்து போன நம்மை மீட்டுக் கொள்ளுகிறதற்காக அவர் தம்மை தாமே வெறுத்து அடிமையின் கோலம் எடுத்து மனுஷ சாயலாக நம்முடைய சாயலாக அடிமையின் ரூபமாக இந்த உலகத்தில் பிறந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எதற்காக அப்படி பிறந்தார்? உங்களுக்காக, எனக்காக, உங்களுக்கும் எனக்கு கீழ்ப்படிதலையும் தாழ்மையும் கற்றுத்தரும்படியாக அப்படி பிறந்தார். கீழே வாசிக்கலாம். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தமும் அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் மனுஷ பாருங்கள் சாயலை தரித்து கொண்டு மரண பரியந்தமும் அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் அவர் கீழ்ப்படிந்தவராக தம்மை தாமே தாழ்த்தினார். அல்லேலூயா. உன்னதமான பயங்கரமான தேவன் அவர் நம்மை மீட்டுக் கொள்ளுகிறதற்காக மனித ரூபம் எடுத்து அவர் மனுஷ சாயலாக இந்த பூமியில வந்து மரண பரியந்தமோ சிலுவையின் மரண பரியந்தமோ அவர் தேவனுக்கு கீழ்ப்படிந்தவராக இருந்து தம்மை தாமே தாழ்த்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையால் ஆண்டவராகிய தேவனுக்கு கீழ்ப்படிந்து தம்மை தாழ்த்தி பூமியில வந்த இயேசு கிறிஸ்துவை எல்லா நாமங்களுக்கு மேலான நாமமுடையவராக எல்லா தேவர்களுக்கு மேலான தேவனாக அவரை உயர்த்தினார். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு எல்லாரிலும் பெரியவராக இருக்கிறார். எல்லா கர்த்தத்துவமும் தேவத்துவமும் எல்லாம் அவருக்குள்ளே பரிபூர்ணமாக இருக்கிறது. எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளதான் பரிபூர்ணமாக இருந்து செயல்படுகிறது. எல்லா பரிபூர்ணத்துக்கும் தேவனாக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அல்லேலூயா. இந்த மகிமையை அவர் பெற்றுக் கொள்ளுகிறதற்கு காரணம், இந்த கனத்தை அவர் பெற்றுக் கொள்ளுகிறதற்கு காரணம், அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தோம் அதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் அவர் அடிமையின் கோலமாக்கி தம்மை தாமே வெறுத்து மனுஷ சாயலாக இந்த பூமியில வந்து பாருங்கள் மரண பரியந்தமோ சிலுவையின் அதாவது சிலுவையின் மரண பரியந்தமோ தேவனுக்கு கீழ்ப்படிந்தவராய் தம்மை தாமே தாழ்த்தினபடினாலே எல்லாரிலும் பெரிய தேவனாக மாறிவிட்டார். அல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கும் அவருடைய ரட்சிப்பை பெற்றிருக்கிற நாம், அவருடைய உபதேசத்தை கேட்கிற நாம இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக வாழ வேண்டும். நம்மை அவருக்கு முன்பாக தாழ்த்தி அவரை பணிந்து அவரை ஆராதிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறதற்கு ஜனங்களுக்கு மனதில்லை. கல்வாரி சிலுவையின் உபதேசம் நமக்கு கற்றுத் தருகிற பாடம் என்னவென்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் கீழ்ப்படுகிறவர்களாக காணப்பட வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக எப்பொழுதும் மன தாழ்மை உள்ளவர்களாக வாழ வேண்டும். இன்றைக்கு ஆண்டவரை ஆராதிக்கிறேன் என்று சொல்லுகிற ஜனங்கள் டிஸ்கோ நடனம் ஆடி கொய்யாலே கிய்யாலே என்று பேசி வேசியின் மக்களாக நடந்து கொண்டு கால்களிலும் கைகளிலும் வேண்டாத அலங்கரிப்புகளை அலங்கரித்துக் கொண்டு நடனம் ஆடி தேவனுடைய நாமத்தை என்ன செய்கிறார்கள் பாருங்கள், பரிசுத்த குலைச்சல் ஆக்கி கொண்டிருக்கிறார்கள். தேவனுக்கு விரோதமான துணிகர பாவங்களை செய்து கொண்டிருக்கிற பேலியாளின் மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் மேல தேவனுடைய கோபாக்கினை வரும். தேவனுடைய நாளில் இவர்கள் சுட்டரிக்கப்படுவார்கள். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவன் ஜீவனுள்ள தேவன். அவர் ஜீவனுள்ள தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் அவர் அடிமையின் ரூபம் எடுத்து வந்து மரண பரியந்தமும் தம்மை தாழ்த்தி தேவனுக்கு கீழ்ப்படிந்தார். நீங்கள் நானும் மண்ணான மனிதர்கள், மண்ணான மனுஷிகள். உங்களுக்குள்ள என்ன பெருமை, உங்களுக்குள்ள என்ன ஆடம்பரம், உங்களுக்குள்ள என்ன அகங்காரம், உங்களுக்குள்ள என்ன மேட்டிமை, எல்லாவற்றை
எல்லாவற்றையும் விட்டுவிடுங்க. இதெல்லாம் பிசாசினால் உண்டானவைகள். அல்லேலூயா. இப்படிப்பட்டவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்க மாட்டார்கள். என அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய சிலுவையின் உபதேசத்தை கேட்கிற நீங்கள், இயேசு கிறிஸ்து எப்படி சிலுவையின் மரண பரியந்தமோ தேவனுக்கு கீழ்ப்படிந்து தம்மை தாழ்த்தினாரோ, அதுபோல நீங்களும் நானும் நமக்காக கல்வாரி சிலுவையில ரத்தம் சிந்தி ஜீவனை தந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக எப்பொழுது நம்மை தாழ்த்தி நாம் அவருக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக பரிசுத்த அலங்காரத்தோடு அவரை தொழுது சேவித்து அவருடைய சித்தம் செய்கிற பிள்ளைகளாக நிலைத்திருக்கிறவர்களாக காணப்பட